அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி போட்டு முடக்கிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காங்க இந்தியா அப்படின்னே கூட சொல்லலாங்க. சீனாவுடன் பலமடையக்கூடிய வர்த்தக உறவால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்படவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது தொடர்பாக பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி உலகளவில் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கு அதிக வரியை போட்டு வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது அமெரிக்கா. இந்த நிலையில் சீனாவுடன் புதிய வர்த்தக பாதையை உருவாக்கி அமெரிக்காவுக்கு இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்தியாவில் இருந்து சீனாவுக்கான ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இதன் மூலமாக அமெரிக்காவின் வரி நெருக்கடியை இந்தியா சமாளித்தும் வந்துட்டு இருக்காங்க. கடந்த செப்டம்பர் மாதம் சீனாவுக்கான ஏற்றுமதி அதற்கு முந்தைய மாதத்தை விட 33% அதிகரிச்சிருந்தது. அதே போல அக்டோபரில் 42% அதிகரித்திருந்தது. செப்டம்பர் மாத ஏற்றுமதி மதிப்பு 1.46 பில்லியனாக உயர்ந்திருந்தது. இது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் 1.09 பில்லியனாக இருந்தது. ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் இந்தியா 10 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்பிருக்கக்கூடிய பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்திருக்காங்க. இது 2024 ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 25% அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். முன்னதாக சீன இறக்குமதியாளர்கள் முழுக்க அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா 10% லிபரேஷன் டே வரி, 25% பரஸ்பர வரி மற்றும் ரஷ்ய எண்ணெயை வாங்குகிறார்கள் என்று கூறி கூடுதலாக 25% அபராதம் விதித்ததால் இறக்குமதிக்கு இந்தியா போன்ற நாடுகளை சீனா இறக்குமதியாளர்கள் நாட தொடங்கியிருக்காங்க. அதனால் சீனாவுக்கான பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி இரட்டிப்பாகி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் இந்தியா 1.48 பில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய எண்ணெய் பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்திருக்காங்க. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வெறும் 693 மில்லியனாக இருந்தது. மேலும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், மொபைல் பாகங்கள் மற்றும் நெட்வொர்க் உபகரணங்களின் ஏற்றுமதி 276% அதிகரித்திருக்கிறது. நம் நாட்டு கடல் உணவுகளுக்கு அமெரிக்கா 50% வரைக்கும் வரி விதித்திருந்தாங்க. இதனால் தூத்துக்குடியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட கடல் உணவுகள் பாதி வழியில் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த உணவுகள் தற்போது சீனாவில் நல்ல விலைக்கு விற்பனையும் ஆகுச்சு. குறிப்பாக இந்திய இறால்கள் அதிக அளவு விரும்பப்படுது. இதனால் கடல் உணவு ஏற்றுமதி 20% வரைக்கும் அதிகரித்திருக்கிறது. வர்த்தக பன்முகத்தன்மையின் விளைவாக இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக நிபுணர் அபிஷேக் ரஸ்தோகி விளக்கியும் இருக்கிறார். ஒரு காலத்தில் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருந்தாங்க. ஆனால் வரி பஞ்சாயத்து பிறகு நிலைமை அப்படியே மாறி இருக்கிறது. தற்போது ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் புதிய சந்தைகள் உருவாகி இருந்தது. சீனாவில் தொழில்துறை எண்ணெய் தேவை அதிகமாக இருக்கிறதுனால இந்திய பெட்ரோலிய பொருட்கள் அதிக அளவில் விற்பனையாகின்றன. மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலை வலுப்பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த வர்த்தகத்தை இப்படியே மெயின் டேபிள் செய்தால் இந்தியாவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்தியா சீனா கூட்டு எதிர்காலத்தில் உலகத்தையே மாற்றும் சக்தியாக வளர்றான். குறுக்கே அமெரிக்கா வந்து குட்டையை குழப்பாமல் இருக்க வேண்டும். கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு தற்போது தான் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. குறிப்பாக இந்தியா சீனா நேரடி விமான சேவைகளும் தொடங்கியிருக்கிறது. இந்த உறவு மேலும் வளர்ந்து பிரிக்ஸ் அமைப்பில் பிரதிபலிக்க வேண்டும். அதிலும்
அதிலும் குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு மாற்றான ஒரு கரன்சியை பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்க வேண்டும். இதற்கு இந்தியா துணை நிற்க வேண்டும். அப்படி நடந்தால் டாலரின் ஆதிக்கம் அப்படியே சரியும், இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா G20 உச்சி மாநாட்டில் மோடி கலந்துட்டு இருந்தார். கனடா ஆஸ்திரேலியாவுடன் முத்தரப்பு தொழில்நுட்ப கூட்டணியை உருவாக்குகிறாரு அப்படின்னே கூட சொல்லலாம். இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் சனிக்கிழமை ஒரு புதிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க இந்தியா ஆஸ்திரேலியா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்புக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதாவது தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க ஒத்துழைப்புக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்களாம். இதில் செயற்கை நுண்ணறிவு அதாவது AI பெருமளவில் ஏற்றுக்கொள்வது உள்பட முக்கியமான மற்றும் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் குறித்து தங்களுடைய ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்திருக்காங்க. கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் 5 கண்கள் உளவுத்துறை வலையமைப்பின் ஒரு பகுதியாகவும் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்துடன் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் தகவல்களை அணுகும் வாய்ப்புடனும் இருக்கிறதுனால இந்த ஒத்துழைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு புதிய முத்தரப்பு தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க ஒத்துழைப்பு ஜோஹன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டிற்கு இடையே ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி ஆகியோருடன் மிக சிறந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க ஒத்துழைப்பை அறிவிக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார். இந்த முன்முயற்சியானது 3 கண்டங்கள் மற்றும் 3 கடல்களுக்கு இடையிலான ஜனநாயக பங்களிப்பு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை மேலும் ஆழமாக்கும், விநியோக சங்கிலிகளை பல்வகைப்படுத்துறது, தூய்மையான ஆற்றல் மற்றும் AI மையப்படுத்தி பெருமளவில் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை ஆதரிக்கும். வருங்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உறுதிப்படுத்த நாங்கள் இணைந்து பணியாற்ற எதிர்நோக்குகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஒரு புதிய முத்தரப்பு தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க ஒப்பந்தமான ACITI ஒத்துழைப்பில் நுழைய ஒப்புக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது இருக்கக்கூடிய இருதரப்பு முன்முயற்சிக்கு பூர்த்தி செய்யும் வகையில் முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்புக்கான தங்கள் லட்சியத்தை வலுப்படுத்த 3 தரப்பினரும் ஒப்புக்கொண்டாங்க. இந்த முன்முயற்சியானது 3 நாடுகளின் உள்ளார்ந்த பலத்தை பயன்படுத்தும், மேலும் பசுமையாற்றல், புத்தாக்கம் மற்றும் முக்கியமான கனிமங்கள் உள்பட தாங்கும் திறன் கொண்ட விநியோக சங்கிலிகளை உருவாக்குறது ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளிக்கும். மேலும் இந்த ஒத்துழைப்பு நம் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மற்றும் பெருமளவிலான பயன்பாட்டை ஆராயும் அப்படின்னு அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இதன் முன்முயற்சியை முன்னெடுத்து செல்ல 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் அதிகாரிகள் கூட வேண்டும் அப்படின்னு அவர்கள் ஒப்புக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தாங்க. இந்தியா 2026 பிப்ரவரியில் AI தாக்க உச்சி மாநாட்டில் நடத்த உள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, சீனா உள்பட உலகின் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி பொருட்களுக்கு வர்த்தகம் பற்றாக்குறைய காரணம் காட்டியும் ரஷ்யாவிடம் எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% மிக அதிகமாக வரிகளை விதித்திருந்தார். இந்த வரி விதிப்பு தொடர்பான வழக்கில் அமெரிக்க உச்சி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த வரி விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறதுங்க. அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு தன் இஷ்டப்படி கூடுதல் வரி விதித்தது சட்டவிரோதமானது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாங்க. இது குறித்த தீர்ப்பினை எதிர்த்து அதிபர் ட்ரம்ப் தரப்பில் அமெரிக்க அரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வழக்கில் நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு வெளியிட இருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் அவசரமாக மாற்று வழிகளை தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் வரி விதிப்பை உச்ச நீதிமன்ற ரத்தம் செய்துவிட்டால் உடனடியாக மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய
நெருக்கடி அதிபர் ட்ரம்புக்கு ஏற்படும். ஆகவே முன்கூட்டியே புதிய வரிகளை வகுக்கும் பணிகளில் அமெரிக்க அரசு நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக ப்ளூம்பெர்க் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்துட்டுருக்கிறதும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.